இன்றைக்கி நம்ம நவம்பர் 16 அன்றைக்கி சுந்தரி சீரியலில் நடந்ததை பாட்டு ஒன்றை தான் பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, எடுத்தோடனே கந்துவட்டி கந்தன் வீட்டை காமிக்கிறாங்க. சுந்தரி மேடம் வெளியில் இருக்காங்க, கந்துவட்டி கந்தனும் ப்ளஸ் அவருடைய ஒய்ஃபும் உள்ளே இருக்காங்க. அவர் கேட்குறாரு, மேடம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, இப்போ ஏன் நீ வெளியில் விட மாட்டேங்க, என் குழந்தை ஒரு அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ தானப்பா கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே டேக்ஸ் கட்டலை, வருமான வரி எதுவுமே கட்டவே இல்லை, அதனால தான் உன்னை பூட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதான் நான் கட்டுறேன், நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொன்னோடனே குழந்தைகள்லாம் ரொம்ப அழுகிற அம்மா அப்பா உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. அழுதோடனே, மேடம் என் குழந்தைகள்லாம்ப்பா எவ்வளோ அழுகிட்டு இருக்காங்க, இதை பார்த்து கூட உங்களுக்கு கருணையே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ, இதை பார்த்து எனக்கு கருணை வரணுமா அப்படின்னு சுந்தரி மேடம் அவங்கள பார்த்துட்டு கேட்குறாங்க. அப்போ இதே மாதிரி நீ எத்தனை பேருக்கு வட்டி கொடுத்துருப்ப, வட்டி கொடுத்துட்டு அவங்ககிட்ட ரிட்டன் வாங்கும்போது அவங்க வீடு சொத்து நிலம் காரு பங்களா எல்லாத்தையும் எழுதி வாங்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க பிள்ளைங்க எவ்வளோ அழுதுருப்பாங்க. அது இப்போ உனக்கு அந்த ஃபீலிங் தெரியுதா, இந்த ஃபீலிங் தெரியணுன்றக்கான தான் நான் அந்த வேலையை பண்ணேன். இப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க குழந்தைகள்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்கன்றது உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே கந்துவட்டி கந்தன் வந்து அப்படியே தலையை குனிஞ்சிடுறாரு. இப்போ புரியுது இல்லை, அடுத்தவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியாமல் நீ பண்ண நடவடிக்கையெல்லாம் உனக்கு தெரியணுன்றக்காண்டி தான் நான் இந்த மாதிரி வேலையை பண்ணேன். இப்போ உனக்கு கஷ்டம் அடுத்தவங்களுடைய கஷ்டம் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் மறுபடியும் கந்துவட்டி கந்தன் சொல்கிறாரு, மேடம் இப்போ நான் என்ன தான் பண்ணானோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொன்னோடனே, எனக்கு ஒன்றும் தேவையில்லைப்பா, நீ கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டேக்ஸு வரி எல்லாத்தையும் ப்ராப்பராக கட்டிடு, ப்ளஸ் அப்புறம் நீ இந்த கந்துவட்டி கந்தன்ற பேரை வச்சு ஊரெல்லாம் ஏமாற்றி வட்டி அதிகமாக வசூல் பண்ணுறல, அந்த வட்டி வாங்கினவட்டெல்லாம் திருப்பி கொடுத்துரு. யார்கிட்ட வீடு நிலம் சொத்து எல்லாத்தையும் வாங்கினையோ அவங்ககிட்டலாம் திருப்பி கொடுத்துரு. அவங்களாம் திருப்பி என்கிட்ட வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், அவங்க வாங்கினதெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நான் ஒன்று ரிலீஸ் பண்ணிடுறேன். மேடம் இவ்வளோலாம் நான் எப்படி பண்ண முடியும், அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் கட்டுறேன், இப்போ ஃபோனில் கூட டவர் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கட்டிடு, உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், இந்த ஒரு நாள் கூட நீ கட்டலை அப்படின்னா, எல்லா பற்றிட்டையும் வாங்கின பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் நான் இன்னொரு ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி மேடம், நான் இப்போ உடனே கட்டிடுறேன், என் ஃபோனில் டவரே இல்லை, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறபோது, சரி நான் இப்போ இது ஜாமர் எடுத்து விட்டுறேன், இன்றைக்கி உனக்கு ஒரு நாள் நான் டைம் தரேன், அந்த ஒரு நாளுக்குள்ளே கட்டி முடிக்கலை மறுபடியும் என்னுடைய நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதிரடி ஆக்ஷனாக சொல்கிறாங்க. சரி மேடம் நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி மேடம் அப்படியே சுந்தரி மேடம் சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டரை பார்த்து, சரி ஓகே இன்ஸ்பெக்டர் கதவை திறந்து விடுங்க, இவனுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கல, அந்த ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அவரும் போய் கதவை திறக்கிறாரு. திறந்தாரு. அப்படி குழந்தைகிட்ட சுந்தரி மேடம் அப்படியே அழகா அன்பா, செல்லங்களா நீங்கள் அழுகாதீங்கடா, இது சும்மா உங்கள் அப்பாவை நானும் சும்மா விளாட்டு பண்ணிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்களாம் சீரியஸ் எடுக்காதீங்க, அது அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள ஒரு சின்ன இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் சும்மா விளாட்டுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன், நீங்களாம் பயப்படாதீங்கடா செய்யலாதீங்கடா அப்படின்னு அன்பாக அந்த குழந்தைகளுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ளே அனுப்பிக்கிறாங்க. இதோட ஃபஸ்ட் பார்ட்டு முடிஞ்சு. நான் செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்றதை நான் நெக்ஸ்ட் பகுதியில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.